தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஊழியம் செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்திலே பலதரப்பட்ட ஊழியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த ஊழியங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக ஆத்தும அறுவடைகள் கிடைக்கும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று அழைக்கத்தக்கதாய் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இருக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். இனி வருகிற நாட்களே தொடர்ந்து நாம் ஊழியம் செய்கிறவர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய தேசங்களிலே இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலதரப்பட்ட ஊழியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறதப்பா. ஆமாண்டவரே, ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியங்கள் மூலமாகவும் ஆண்டவரே அநேக ஆத்தும அறுவடைகள் கிடைக்கத்தக்கதாய் உதவி செய்யுங்க சுவாமி. நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லத்தக்கதாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஒவ்வொருடைய ஊழியங்களும் ஆண்டவரே பிதாவானவர் கனப்படுத்தத்தக்க ஒரு ஊழியமாய், பிதாவானவர் மகிமைப்படத்தக்கதான ஒரு ஊழியமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரே ஆவியானவருடைய அசைவாடுதலை ஆண்டவரே எங்க தேசத்துல இருக்கிற அனைத்து ஊழியக்காரர்களும் உணர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, எல்லா ஊழியங்கள் மூலமாக திரளான ஆத்துமாக்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியே செய்யறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.